ఆనాడు హామీలు ఇచ్చాడో ఆ హామీలని ఈ సంవత్సరం రోజుల్లో ఎంత అమలు చేశాడు, ఎంత అమలు చేయలేదు, ఎంత మీకు అప్పు ఉన్నాడు అని తెలియచేయడానికి చంద్రబాబు షూరిటీ, మోసం గ్యారంటీ అనే ఒక నినాదంతో మీ ముందు ఈ విషయాలన్నీ తెలియజేయడానికి జగన్మోహన్ రెడ్డి గారు మమ్మల్ని దూతలలాగా మీ దగ్గరికి పంపించారు. ఈరోజు యొక్క కార్యక్రమం యొక్క విశేషం ఇదే. ఈ కార్యక్రమానికి వచ్చినటువంటి వేదిక మీద ఉన్నటువంటి పెద్దలందరికీ, ప్రత్యేకించి 40వ వార్డు ఇన్ఛార్జిగా అన్నామల్ నాయకర్ గారిని 41వ వార్డు ఇన్ఛార్జిగా మీకు ఏ సమస్య ఉన్నా అన్నామల్ నాయకర్ గారిని నియమించడం జరిగింది. అదే విధంగా 40వ డివిజన్ కు సంబంధించి సరవణ ముదిలియార్ని కూడా మీ పార్టీ తరఫున నియమించడం జరిగింది. మీకు ఎటువంటి సమస్యలున్నా వాళ్ళ దగ్గర మీరు చెప్పచ్చు. அதே மாதிரி எல்லா தாயங்களுக்கு, அக்கா தங்கச்சி எல்லாருக்குமே வணக்கம், நன்றி. தமிழ் சரியா வரதா இருந்தாலும் உங்களுக்கு தெலுங்கு சரியா வராது, அதனால நான் தமிழ்லயே பேசுறேன். அதாவது சந்திரபாபு நாயுடு வந்து எலெக்ஷன்ஸ்க்கு 6 மாசம் முன்ன 143 சங்கேம பதக்கம் பண்றன்ற மாதிரி ஒரு பொய் சொன்னார். எல்லாரையும் ஏகப்பட்டவங்க எல்லாரும் எப்படி ஏமாத்துறதுன்றது நல்லா தெரியும் அவருக்கு. ஏகப்பட்டவங்க வந்து எல்லாமே சொன்னதெல்லாம் நம்புறாங்க, இவங்களதான் நம்ம ஏமாத்த முடியும் அன்ட்டு ரொம்ப 40 வருஷமா இந்த மாதிரிதான் ஏமாத்துறாரு. ஆனா அவர் கெடிச்ச உடனே, முதலமைச்சர் ஆன உடனே அவர் பண்றதெல்லாம் கோடீஸ்வரன் தான் பண்றாங்க. ஏகப்பட்டவங்களை மறந்துடுறாரு. அப்புறம் எலெக்ஷன் முன்ன மாத்திரம் ஏகப்பட்டவங்க ஞாபகம் வர்றாங்க, எலெக்ஷன் ஆன உடனே கோடீஸ்வரன் தான் ஞாபகம் வர்றாங்க. ஆனா நம்ம பின்னாடி முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் எப்படின்னா, ஏகப்பட்டவங்க தான் எனக்கு முக்கியம்ன்ற மாதிரி ஏகப்பட்டவங்களுக்காக தான் எல்லாமே பண்ணுவாரு. நீங்க பாத்தீங்கன்னா 2019 அவர் முதலமைச்சர் ஆன உடனே முதல் மாசமே ஒரு தாய்க்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை பெரியவராய் வெளிநாட்டுல படிக்கிற வரையும் என்ன படிப்பு படிச்சாலும் நான் படிக்க வைக்கிறேன்ற ஒரு பொறுப்பெடுத்துக்கிட்டு தள்ளிக்கு வந்தனம் அன்ட்டு இப்ப வச்சாங்க. அப்போ அம்மா ஒடி அன்ட்டு அம்மா ஒடின்ற ஒரு பேரு வச்சு அதுக்கு குழந்தைங்களை நீங்க ஸ்கூலுக்கு அனுப்புங்க, மற்றபடி நான் உங்களுக்கு வருஷத்துக்கு 15,000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல அனுப்புறேன்ட்டு, குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் நான் பாக்குறேன்ட்டு முதல் இந்த நாட்டிலேயே வச்சது வந்து வைஎஸ் ஜெகன்மோகன் ரெட்டி. கரெக்டா இல்லையாமா? அதே மாதிரி உங்க பக்கத்துல நல்ல கோடீஸ்வர பசங்க எல்லாம் பெரிய பெரிய கான்வென்ட்ல படிச்சுருந்தா, உங்க குழந்தைங்க கிழிஞ்சு போன டிராயரு ஷர்ட் போட்டுருந்தா இதெல்லாம் பார்த்து சொன்னா, அன்னைக்கு அவர் என்ன நினைச்சாருன்னா, அந்த கோடீஸ்வர பசங்க படிக்கிற மாதிரி இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கணும்ன்ற ஒரு நினைப்புல நாடு நேடு என்ற ஒரு ஸ்கீம் வச்சு எல்லா ஸ்கூல்ஸுமே கான்வென்ட் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி ரெனோவேஷன் பண்ணி புதுசா எல்லாமே ரெடி பண்ணாரு. கரெக்டா இல்லையாமா? இப்ப ஸ்கூல்ஸ் எல்லாம் எப்படி ரெடி ஆச்சு? அதே மாதிரி கோடீஸ்வர குழந்தைங்க ஷூ போட்டு டை போட்டு நல்ல பேக் மாட்டிக்கிட்டு போயிருந்தா, இந்த ஏகப்பட்ட குழந்தைங்க அவங்கள பார்த்து கண்ணில் தண்ணி வச்சுக்கிறாங்க. அவங்கள பார்த்து இவங்கள பார்க்கும்போது அந்த தாய் மனசும் பாதப்படும் என்ற ஒரு ஐடியாவில உங்க பசங்களுக்கு யூனிஃபார்ம், ஷூ, டை, பேக் எல்லாமே உங்களுக்கு அமிச்சு பசங்களை மாத்திரம் குளிக்க வச்சு ஸ்கூலுக்கு அனுப்புங்க, மற்றபடி எல்லாமே நான் பாத்துக்கிறேன்ட்டு இன்னைக்கு எல்லாமே பண்ணாரு. அதே மாதிரி அந்த பசங்க இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாங்க, இந்த பசங்க தெலுங்கு மீடியம் படிக்கிறாங்க, இந்த பசங்களும் இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும்ட்டு எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லுமே இங்கிலீஷ் மீடியம் வச்சாரு. அந்த இங்கிலீஷ் மீடியம் வச்ச உடனே இதே சந்திரபாபு நாயுடு என்ன சொன்னார் தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் தேவையா? தெலுங்கு மீடியம் படிக்கட்டும், தெலுங்கு படிக்கட்டும், இங்கிலீஷ் மீடியம் எதுக்கு வைக்கிறேன்ட்டு ஜெகன்மோகன் ரெட்டி மேல சண்டைக்கு போனாரு. அப்ப சொன்னாரு, உங்க பசங்க மாத்திரம் வெளிநாட்டுல இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும், எங்க ஏகப்பட்ட பசங்க மாத்திரம் இங்கிலீஷ் மீடியம் படிக்க கூடாதா? என்ன உனக்கு அவ்வளவு பாதன்ட்டு எல்லாமே அசம்பிளில கூட பேசுறது நீங்க எல்லாம் கூட கேட்டே இருப்பீங்க. ஆனா எப்பவுமே ஏகப்பட்டவங்க பக்கம் நிக்கிறவங்க தான் ராஜசேகர் ரெட்டி, ஜெகன்மோகன் ரெட்டி. ஏகப்பட்டவர்களுடைய பசி தெரிஞ்ச லீடர் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி. பண்ணாரா இல்லையாமா?
இருமா அது பண்ணதுனால்தான் இன்னைக்கு ஆம்பளை மாதிரி நான் பேசிட்டு இருக்கிறேன். இல்லையா நான் மொத்தல தோட்டத்துல வச்சு அடிச்சிருப்பாங்க. இது ஓடுறா பர்சன்ட் கரெக்டா இல்லையாமா? இப்ப அவங்க பொய் பேசினாங்க, அதனால நான் பொய் பேசுனாங்க எல்லாம் குத்துட்டாங்க. எங்க மாதிரி அவங்க பேச முடியாது. ஏன்னா தப்பு பண்ணவங்க. ஜெகன்மோகன் ரெட்டி கொடுத்ததே இல்லாம என் சொந்தமா 4 வருஷம் மார்க்கெட்டுக்கு என் சொந்த துட்டுல நான் மார்க்கெட் துட்டெல்லாம் கட்டினேன். ஒரு வருஷத்துக்கு 85 லட்சம் ரூபாய் நான் மார்க்கெட் துட்டு கட்டினேன். இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு 90 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிக்கிறாங்க. ஒரு மாசத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு 7.5 கோடி வசூல் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு 7.5 கோடி ஆகுது. ஜெகன்மோகன் ரெட்டி அப்பாவது வந்தா எங்க தம்பி, எங்க அண்ணா, எங்க குழந்தை ஒன்னா நாங்க ஆப்போசிட் சைட்ல இருக்கோம். எங்களோட கடமை என்னன்னா அவங்க எது செய்யலையோ அது எடுத்து காமிச்சு மீடியாவில போட்டு அவங்க மேல பிரஷர் பண்றதுதான் எங்களால முடியும். இது பண்ணி நீ அவங்க ஆபீஸுக்கு மிரட்ட முடியாதுங்களா? நாங்க ரூலிங்ல இருந்தா நாங்க மிரட்டி பண்ண வைக்கிறோம். இப்போ தாயி நீ இந்த தப்பு செஞ்சுட்டு இருக்கிற, இந்த தப்பை பப்ளிக்கு எல்லாருக்குமே தெரியணும் என்று பேப்பர் மூலியமா டிவி மூலியமா தான் செய்ய முடியும். இந்த ஆபீசருக்கு போன் பண்ணி கேப்ஸாவா தப்பாவான்ற மாதிரி நாங்க பேச முடியாது. ஏன்டான்னா நாங்க ஆப்போசிட் கெலிச்சவங்க சொன்னாதான் பண்ணுவாங்க. அதனால உங்க ஏரியாவுக்கு வரும்போது என்ன பேர் மனுஷரே இன்னைக்கு அன்னைக்கு சொல்லிட்டு போனா இது பண்ணல, நீங்க நிக்க வச்சா அன்னைக்கு அவங்களுக்கு பயம் வருதோ அவங்க பண்றாங்க. அது மூலியமா உங்களுக்கு என்ன தேவையானோ அன்னைக்கு நாங்களும் சப்போர்ட் நிக்கிறோம். அது சொல்றதுக்காக தான் நாங்க இன்னைக்கு இருக்க வேண்டாம். புரிஞ்சுதுங்க தாயே? இல்ல உங்க புள்ள மாதிரி நினைச்சு எல்லாமே எப்படி வந்தாங்கன்னா கண்டோக்கு நல்லமா வரணும். அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தா இந்த கவர்மெண்ட் நம்ம ரைతులు உழைப்பாளி விவசாயி 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 படுற கஷ்டம் இந்த ஸ்டேட்ல யாருமே இல்லை. அந்த மாதிரி ఘోరமாகிంది. మాట్లాడు పాతకి నీళ్ళు ఇంట్లకంతా వచ్చి ఆ రోజు జగన్మోహన్ రెడ్డి గారు ప్రవేశపెట్టిన నవరత్నాలతో పాటు మీకందరికి కూడా సూపర్ 6 కార్యక్రమం అందుబాటులో ఉంటుందని చెప్పేసి ఆ రోజు ప్రతి ఒక్కరు కూడా తెలియజేశారు. ఇప్పుడు సంవత్సరం 3 నెలలు అవుతా ఉంటే కూడా ఏ మహిళకు కూడా వాళ్ళు చెప్పిన సూపర్ 6 కార్యక్రమంలో ఒకటి కూడా అందుబాటులో లేకుండా పోతా ఉంది. ఆ రోజు మీకు ఓట్లు వేసుకునేటప్పుడు ఏం చెప్పారమ్మా, మీకు నెల పుడితే ప్రతి మహిళలకి 1500 రూపాయలు ఇస్తామన్నారు. ఎవరికైనా ఇచ్చారా? ఎవరికైనా ఇచ్చారా చెప్పండి అమ్మా. అదే విధంగా మీకు వచ్చేసరికి మహిళలకంతా ఆర్టీసీ బస్ లో ప్రయాణం ఉచితం అన్నారు. ఎవరికైనా ఇచ్చారా? అదే విధంగా మీకు నెలకి సంవత్సరానికి 3 సిలిండర్లు ఇస్తామని చెప్పారు. ఎవరికైనా ఇచ్చినారా? ఈ విధంగా ఆ రోజు మిమ్మల్ని అంతా మోసం చేసి మీ ఓట్లు వేయించుకునేసి ఇప్పుడు సంవత్సరం 3 నెలలు అవుతా ఉంటే కూడా మనం ఎవరైనా దీన్ని ప్రశ్నిస్తా ఉంటే కేసులు పెట్టడము, అదే విధంగా భయప్రాంతాలకు గురి చేస్తున్నారు. ఆ రోజు జగన్మోహన్ రెడ్డి గారు ముఖ్యమంత్రిగా ఉండేటప్పుడు మన ఇండ్ల కాడికి కరెక్ట్ గా 1వ తేదీ అంటే పెన్షన్లు వాలంటీర్లు తెచ్చిస్తా ఉన్నారు. అవునా కాదా? ప్రతి ఒక్క ఎవరికైనా ఏదైనా ఇబ్బంది అనిపిస్తే మనం సచివాలయంకి వెళ్ళి మాట్లాడితే ఆ రోజు వాలంటీర్స్ గ్రామ వార్డ్ సచివాలయం ఇన్ఛార్జీలు వెంటనే రెస్పాండ్ అవుతా ఉన్నారు. అవునా కాదా? ఈ రోజు మీకు ఏదైనా సచివాలయంలో వెళ్తే మీకు ఏదైనా ఎవరైనా రెస్పాండ్ అవుతా ఉన్నారా? ఈ విధంగా ఉంది. కాబట్టి మీరందరూ కూడా ఆలోచన చేయండి. ప్రతి ఒక్కరు కూడా బాగా గుర్తుపెట్టుకోండి. నెక్స్ట్ టైం మళ్ళీ ఇక్కడికి వచ్చి మళ్ళీ టీడీపీ వాళ్ళు కానీ, జనసేన వాళ్ళు కానీ, బీజేపీ వాళ్ళు కానీ, కూటమి వాళ్ళు ఎవరు వచ్చినా కూడా మీరు నమ్మద్దండి. ఫస్ట్ వాళ్ళు ఇచ్చిండే మేనిఫెస్టోలో ఉండే హామీలు 6 హామీలు నెరవేర్చి మళ్ళీ మీరు మమ్మల్ని ఓట్లు అడిగేదానికి కానీ ఇంకొక దానికైనా రండి అని చెప్పేసి మీరు గట్టిగా చెప్పండి. ఆ రోజు ఏదైతే జగన్మోహన్ రెడ్డి గారు నవరత్నాల కార్యక్రమాలు పెట్టి మనకి అందరికీ అందుబాటులో ఉండి ఆ రోజు అంతా మంచి జరిగింది. కాబట్టి మళ్ళీ కూడా మనకి జగన్మోహన్ రెడ్డి గారిని ముఖ్యమంత్రి చేసుకోవాలి, అదే గారిని ఎమ్మెల్యేగా చేసుకోవాలని మనస్ఫూర్తిగా కోరుకుంటున్నాను. ఈ అవకాశం